பெருநகர சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை 4வது மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பேசினர். மேலும் தற்போது தற்காலிக பணியாளர்கள் நியமிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் 5,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 71 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முக்கிய தீர்மானமாக பருவமழை தொடங்க உள்ள காரணத்தால் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட RK நகர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் உள்ள மொத்தம் 15 வார்டுகளில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி தொடங்க உள்ளது. மேலும் கொருக்குப்பேட்டை ஹரி நாராயணபுரம் பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்ப்பது, வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி சாலையில் உள்ள சுகாதார மையம், காசிமேடு காசிமாநகர் பகுதியில் உள்ள சுகாதார மையம் ஆகிய சுகாதார மையங்களை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் மற்றும் சாலைகள் சீரமைப்பது, பூங்காக்கள் சீரமைப்பு, தெரு விளக்கு சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி அனைத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.